கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். ராகாபின் வீட்டிற்குள் உளவாளிகள் நுழைந்தது மற்றும் அவள் அவர்களுக்கு உதவியது. எரிகோ வீழ்ச்சியின் போது ராகாபும் அவளது குடும்பத்தினரும் மட்டுமே கர்த்தர் காப்பாற்றினார். காரணம், ராகாப் கர்த்தரை நேசித்தாள், நம்பினாள், உறுதியாய் அவரை விசுவசித்தாள். அவளது விசுவாசமே அவளை எரிகோ மதில் விழும்போது காப்பாற்றப்பட்டாள். இப்போதும் கர்த்தரில் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் எரிகோ மதில் போல் எழும்பி நின்றாலும் நாம் கலங்கவோ பயப்படவோ கூடவே கூடாது. இயேசு ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பதால் நம்மையும் நம் குடும்பத்தையும் வல்லமையாய் கர்த்தர் காப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, நானும் என் வீட்டாரும் ராகாபை போல விசுவாசமாய் உம்மை நேசிக்கிறோம். உம்மை மட்டுமே, ஜீவனுள்ள என் இயேசுவை மட்டுமே முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். அன்று சிவப்பு நூல் கொண்டு ராகாபின் வீட்டிற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தீரே, காப்பாற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றும் நாங்கள் எங்கள் வீடுகளில் உமது திரு ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா, பாவ, சாபம், கோபம் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை மீட்டருளும் தந்தையே. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை